துயரத்தை மறக்கச் செய்தாயே, ஆத்மாவை உணர வைத்தாயே, மரணமே இல்லை என்றாயே, மகிழ்ச்சியில் மிதக்க வைத்தாயே, தாயாக வந்து என்னை நீயே அன்பாக மீட்டெடுத்தாயே. ஓம் சாந்தி. 28/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனெனில் தந்தையை நினைவு செய்வதை தவிர வேறு எந்த அக்கறையையும் நீங்கள் கொண்டிருப்பதில்லை. எனினும் இந்த தந்தைக்கோ, அதாவது பிரம்மா பாபாவிற்கோ பல அக்கறைகள் உள்ளன. கேள்வி: தந்தையின் தகுதி வாய்ந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? அவர்கள் தொடர்ந்தும் அனைவருடைய புத்தியின் யோகத்தையும் தந்தையுடன் இணைக்கின்றார்கள். அவர்கள் சேவாதாரிகள். அவர்கள் நன்கு கற்று ஏனையோருக்கும் கற்பிக்கின்றார்கள். அவர்கள் தந்தையின் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். அத்தகைய தகுதி வாய்ந்த குழந்தைகள் மட்டுமே தந்தையின் பெயரை புகழடைய செய்கின்றார்கள். முழுமையாக கற்காதவர்கள் ஏனையோரை பாழாக்குகின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாடல்: தாயும் தந்தையும் ஆனவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை கோருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஏனையோரை பற்றி எந்தவிதமான வம்பு பேசுவதாலும் சூழலை பாழாக்க வேண்டாம். ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து ஓர் உண்மையான காதலியாகி உங்கள் அன்பிற்கினியவரை நினைவு செய்யுங்கள். 2. ஒரு பொழுதும் நான் அழமாட்டேன், ஒரு பொழுதும் நான் கண்ணீர் விடமாட்டேன். சேவாதாரிகளினதும் தந்தையின் இதயத்தில் அமர்ந்து இருப்பவர்களினதும் சகவாசத்தை மட்டுமே கொண்டிருங்கள். உங்கள் பதிவேட்டை சிறந்ததாக வைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் உலக உபகாரியாகி உங்கள் மனதின் சக்தி வாய்ந்த மனோபாவத்தின் மூலம் சேவை செய்வீர்களாக. உலகில் பரிதவிக்கின்ற ஆத்மாக்களுக்கு சரியான பாதையை காட்டும் பொருட்டு மிகச் சரியாக தந்தையைப் போல் வெளிச்ச வீடாகவும் சக்தி வீடாகவும் ஆகுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதோ ஒன்றை கொடுக்கின்ற இலக்கை நிச்சயமாக வைத்திருங்கள். நீங்கள் முக்தியையோ அல்லது ஜீவன் முக்தியையோ கொடுத்தாலும் ஒரு மகாதானியாகவும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் இருங்கள். தற்சமயம் நீங்கள் உங்களுடைய சொந்த இடங்களுக்கே சேவை செய்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது ஓரிடத்தில் இருந்தவாறு சூழலில் உங்கள் மனதின் சக்தியையும் அதிர்வலைகளையும் பரப்புவதால் சேவை செய்யுங்கள். அந்த சூழலை உருவாக்கும் வகையில் அத்தகைய சக்தி வாய்ந்த மனோபாவத்தை உருவாக்குங்கள். அப்பொழுது நீங்கள் ஓர் உலக உபகாரி எனப்படுவீர்கள். ஸ்லோகம். சரீரமற்றவர் ஆகுகின்ற பயிற்சியை செய்து வீணான எண்ணங்கள் இல்லாத உணவு முறையை கடைபிடித்து உங்களை ஆரோக்கியமானவர் ஆக்குங்கள். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியத்தினதும் நல்ல பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். இப்பொழுது உங்கள் சொற்பொழிவுகளில் புதியதாக ஏதோ ஒன்று இருக்கட்டும். உலக அமைதிக்காக நீங்கள் பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளீர்கள். ஆனால்
இப்பொழுது இந்த ஆன்மீக ஞானத்தின் சக்தி என்ன? யார் அதன் மூலாதாரமாக இருப்பவர் என்று நிரூபியுங்கள். இந்த உண்மையை நல்ல பண்புகளின் மூலம் நிரூபியுங்கள். கடவுளின் பணி இடம்பெறுவதை இப்பொழுது மக்கள் புரிந்து கொள்ளட்டும். பெண்கள் மிகச் சிறந்த வேலையை செய்வதாக மக்கள் கூறுகின்றார்கள். காலத்திற்கு ஏற்ப இந்த களம் தயார் செய்யப்பட வேண்டியிருந்தது. எவ்வாறாயினும் தந்தை மகனை காட்டுகின்றார் என கூறப்படுவதைப் போல் அதே விதமாக மகன் தந்தையை காட்டுகின்றார் என்பது ஏற்படும் பொழுது வெளிப்படுத்தலுக்கான கொடி ஏற்றப்படும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பொய்யான உலக வாழ்விலே நீ நிஜ வாழ்வை பரிசாய் தந்தாயே. கருணை கடலான தந்தையே, கண்மணியாய் என்னை காத்தாயே. எதற்காக நான் பிறந்தேன்?